போக்கி அப்படின்னு தான் சொல்லுவா. பழையன அத்தனையும் போக வேண்டும். இது போக தத்துவார்த்த ரீதியா எப்படி சொல்லுவான்னு பார்த்தோம்னா ருத்ரமகா யஜ்யம்னே சொல்லுவா. அதாவது நம்முடைய மனதிற்குள்ளே இருக்கக்கூடிய இந்த வேண்டாத எண்ணங்கள், இந்த தீய எண்ணங்கள் அத்தனையும் அந்த யாக குண்டத்திலே சென்று புசுங்க வேண்டும். இன்றிலிருந்து நாம் ஒரு புது மனிதனாக இருக்க வேண்டும். கடந்த ஆண்டிலே நாம் தெரிந்தும் தெரியாமலும் நிறைய தவறுகளை செய்திருப்போம், நிறைய கெட்ட எண்ணங்களை வளர்த்து கொண்டிருப்போம். இந்த எண்ணங்கள் அத்தனையும் இன்றிலிருந்து இந்த நாளிலே நான் தீயிலே இட்டு விடுகிறேன். இதற்கு பிற்பாடு நான் ஒரு புது மனிதனாக இருக்க வேண்டும். என்னுடைய மனதிற்குள்ளாக ஒரு புதுமையான, அதாவது ஒரு நேர்மறையான எண்ணங்கள், எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்ற எண்ணங்கள், எல்லோருடைய நலனையும் வேண்டக்கூடிய எண்ணங்கள் என்னுடைய மனதிலே தோன்ற வேண்டும் என்கின்ற அந்த பிரார்த்தனையை முன்வைத்து செய்யப்படுவதுதான் இந்த போக்கி என்று அழைக்கப்படக்கூடிய இந்த பண்டிகை. இந்த போக்கி என்கின்ற அந்த வார்த்தை தான் இக்கண்ணாங்கிறது காணாம போயிடுச்சு. அது போக்கி போக்கின்னு நாளடைவிலே நம்மால் போகி என்று அழைக்கப்படுகிறது.